Hey guys, welcome back to my channel and welcome back to Thursday's Tamil Tutorial Day. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த லுக் தான் எப்படி கிரியேட் பண்ணலான்றது காமிக்க போகிறேன். ஸோ இப்போது வெட்டிங் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாராவது உங்களோட ரிலேட்டிவோ இல்லை ஃப்ரெண்டோட வெட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, மெயினாக முகூர்த்தம் அந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஈவெண்ட் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இது ரொம்ப ஓவரேட் பண்ண மாதிரி இருக்காது, ப்ளஸ் ட்ரெடிஷ்னலாகவும் நல்லாயிருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்றது இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபுல் க்ளீன்டு ஃபேஸில் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இப்போ என்னோடய லிப்ஸ் வந்துட்டு பயோடெக் லிப் பாம் போட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு என்னுடைய குட் வைப்ஸ் குக்கும்பர் ஷீட் மாஸ்க் எடுத்து நான் இப்போது ஷீட் மாஸ்க் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தது, ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணுறேன். உங்களுக்கு காலையில் இல்லை ஈவென்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் பண்ணலாம். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரீசெண்டாக என் ஸ்கின் வந்து கொஞ்சம் அப்படி இப்படியுமா இருக்குது. இந்த சம்மரில் வந்துட்டு கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாமல் நிறைய ப்ராப்ளமோடு இருக்குது. ஸோ இப்போ ஷீட் மாஸ்க் வந்துட்டு ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து மாஸ்க் கழட்டிட்டு அந்த சீரம் எல்லாத்தையும் வந்துட்டு நான் அப்படியே என்னோடய ஸ்கின்குள்ளே வந்து மசாஜ் பண்ணி விட்டுடுறேன். வாஷ்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுக்கு மேலேயே நான் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ப்ளம் க்ரீன் டீ மேட்டிஃபையிங் மாய்ஸ்சரைசர் தான், ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன், நிறையெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமருக்கு வந்து நான் என்னோடய எலேகர்ல் ப்ரோ ப்ரெப் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இந்த ப்ரைமர் வந்து நல்லாயிருக்கும். எனி சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் கரெக்டர், என்னோடய ஸ்டே குவிக்கி ஸ்டிக் கன்சீலர்லேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸில் மட்டும் இதை மெயினாக டார்கெட் பண்ணி அப்ளை பண்ணி கையால் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல பிக்மெண்டேஷன் உள்ள ஒரு நல்ல கன்சீலர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். லைக் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்ச் கரெக்டரை ப்ளஸ் ப்ரைமர் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு லைட்டாக வந்து நான் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஸ்டே குவிக்கிலேருந்து ஒரு எல்லோ டென்ட் பவுடர், இது லூஸ் பவுடர். ஸோ இது வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் இல்லை அதுக்கு மேலே போடுற எல்லா ப்ராடக்ட்டையும் அழகாக வந்து பிடிச்சி வச்சுக்கும். இப்போ லைட்டாக கன்சீல் பண்ணிக்கிறேன் இப்போவே. ஸோ என்னோடய மேக்கப் ரெவல்யூஷன் C13, என்னோடய ஷேட் வந்து C13. இந்த ஷேட் வந்து எடுத்து என்னோடய கண்ணு கீழேயும் வாயை சுற்றி மட்டும் ரொம்ப குட்டி குட்டி டாட்ஸாக வச்சு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய போல் எனக்கு இன்றைக்கி லேயர் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கணும். ஸோ எல்லாமே நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கிறேன். ப்ளஸ் நீங்கள் இந்த மாதிரி பவுடர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு நிறைய க்ரீம் ப்ராடக்ட் வந்து தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு ஆயிலி ஆகிற இஷ்யூ மெல்ட் ஆகிற இஷ்யூ வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ நீங்கள் லிட்டரலாக பார்க்கலாம், நான் ஃபவுண்டேஷன் அவ்வளோதான் எடுத்தேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் என்னோடய எலேகர்ல் இது வந்து டியூவி பே ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். இதில் நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து வார்ம் கேரமல். உங்களுக்கு எல்லா ஷேட் அண்ட் எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் க்ரீம் கான்டோரும் பண்ணுறேன். அதுக்கு நான் நம்பர் 8 நம்பர் வந்து ஸ்டே குவிக்கிலேருந்து நான் என்னோடய ஸ்டிக் கன்சீலர்லேயே இருந்து யூஸ் பண்ணி கான்டோர் பண்ணிக்கிட்டு ப்ரஷ் வச்சு நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய கான்டோர் ஷேடை வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தின் லேயர்ஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிறது இல்லைனா சீக்கிரமாக ப்ராடக்ட் வந்து பட்ஜ் ஆகிறது இல்லை மூவ் ஆகிறது இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ லேயர்ஸ் வந்து தின்னாகவே வச்சுக்கோங்க, மெயினாக சம்மர் டைம் அண்ட் வெளியில் நீங்கள் உங்கள் நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஸோ நான் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்து இந்த மாதிரி எந்த ஹார்ஷ் லைனும் இல்லாமல் இருக்கான்னு வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக ஒரு வாட்டி ஒத்தி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இல்லுமினேட்டர் ஸ்டே குவிக்கிலேருந்து நான் ட்ரை பண்ணுறேன் புதுசாக. எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஏன்னா இதில் வந்து நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய சங்க் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்குது, கிளிட்டர் சங்க்ஸ். ஸோ சும்மா அப்படியே எடுத்துட்டோமேன்ட்டு கழுத்தில் செஸ்ட்லாம் வந்துட்டு தடவிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லூஸ் பவுடர் வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸோ பேக்கிங் வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்டெப். அண்ட் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு, ஸ்வெட் ஆகிற ஸ்கின் இருக்கவங்களுக்கு பேக்கிங் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதே என்னோடய எல்லோ டென்ட் பவுடரே வந்து ஸ்டே குவிக்கிலேருந்து எடுத்து இந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கான்டோர் பண்ண இடத்துக்கு கீழே வந்துட்டு அந்த லைன் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுட்டு என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் முடிச்சுக்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் என்னோடய வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ பென்சில் ஷேட் வந்து பிளாக் தான், அது வந்து யூஸ் பண்ணி இப்படி வந்து என்னோடய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது பின்னாடி ஒரு ஸ்பூலி கூட இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ப்ராடக்ட் வந்துட்டு ஐப்ரோஸில் வந்துட்டு அப்படி சங்காக விழுந்துருச்சுன்னா அதை வந்து க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் அந்த ஸ்பூலியால் ப்ரஷ் பண்ணிங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கன்சீலரே ஒரு ஆங்குலர் ப்ரஷில் எடுத்து இந்த மாதிரி என்னோடய மேலே அண்ட் கீழே ஐப்ரோஸோட அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட் இது ரெண்டையும் வந்துட்டு இப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா இன்னும் ஒரு டிஃபைன்டு லுக் கொடுக்கும். மறுபடியும் என்னோடய கன்சீலரே என்னோடய ஐலெட்ஸில் போட்டு என்னோடய ஐலெட் பேஸ் மாதிரி அதை நான் இன்றைக்கி பண்ணிக்கிறேன். லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிட்டு ஐஷேடோக்கு போகிறேன். ஐஷேடோக்கு நான் என்னோடய மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்து அந்த ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் மாதிரி என்னோடய ஐலெட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டார்க்
டார்க் கிடையாது, ஒரு மீடியம் டோன் ப்ரௌன் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்துட்டு நான் எப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஐஷேடோ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ பார்ப்பீங்க. ஸோ என்னோடய ஐ ஆம்ஸ்டர்டாம் லிக்விட் லிப்ஸ்டிக், இதனுடைய ஷேட் நேம் கூட கவோட்டா சம்திங், நான் உங்களுக்கு அதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் ஒழுங்காக போட்டுட்றேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெட் ஷேட் எடுத்து என்னுடைய இந்த மாதிரி நான் எங்கே என்னோடய ஐலைனர் வந்து வரைவேன் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் என்னோடய நடு லிட் பார்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிட்டு விட்டுட்டு இப்போதைக்கு நெக்ஸ்ட் என்னோடய ஐலைனர் வச்சு நான் வந்து ஒரு விங் லைனர் போடுறேன். நான் என்னோடய ஸ்டே குவிக்கி ஸ்கெட்ச் ஐலைனர் தான் வந்துட்டு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல ஒரு விங் லைனர் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ஸ்கெட்ச் லைனர் நல்ல இன்டென்ஸ் பிக்மெண்டேஷன், லாஞ்சிவிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த பெனில். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ப்ளம் காஜல் எடுத்து அந்த ஐலைனர் மேலே வந்துட்டு நான் இப்படி ஸ்க்ரிபிள் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதை பாதி பண்ணிகிட்டு இருந்தபோது தான் பார்த்தேன் நான் ரெக்கார்டே பண்ணல அப்படின்ட்டு, அதனால் டக்குன்னு வந்துட்டு மறுபடியும் உங்களுக்காக இதை ரிப்பீட் பண்ணுறேன் இதே ஸ்டெப்பை. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் என்னோடய ரெட் கலர் அந்த லிப்ஸ்டிக்கே எடுத்து லைட்டாக மேலே போட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இதோடய நிறுத்திக்கலாம் பார்த்தேன், அப்புறம் இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா என் ஐஸ் ரொம்ப குட்டியாக காமிச்சிது. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷே எடுத்து ஃபுல்லாக அந்த ரெட்டை வந்துட்டு என் லிட் ஸ்பேஸ் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ மறுபடியும் என்னோடய பிளாக் ஐலைனர் வந்து இன்டென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லைன், அந்த பிளாக் ஐலைனர் நான் என்ன பண்ணணும் அதுக்கு மேலே மறுபடியும் வந்துட்டு அந்த பிளாக் லைனர் போட்டுட்டு அந்த ரெட்டை பிளெண்ட் பண்ணலை, அந்த ப்ரஷ் வச்சு லோவர் லேஷ் லைனை வந்து கொஞ்சமாக பண்ணிக்கிட்டேன், ஷேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ரஷ் எடுத்து என்னோடய அந்த பேக் பண்ண பவுடர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரான்சிங் பண்ணுறேன். ப்ரான்சிங்க்கு நான் என்னோடய சுகர் ப்ரான்சர் இன் ஷேட் ஊடி வண்டர் அப்படின்னு நினைக்கிறேன், ஆமாம் ஊடி வண்டர், இதை வச்சு நான் வந்து ஃபுல்லாக ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வச்சு நான் என்னோடய அந்த லூஸ் பவுடர் ப்ளஸ் அந்த பேட்சாக இருக்க இதெல்லாம் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் அந்த லோவர் லேஷ் லைனை வந்து இன்டென்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளஷ் போய்க்கிறேன். ப்ளஷ்க்கு வந்துட்டு மறுபடியும் சுகர்லேருந்து பிங்க் பென்னக்கல். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ப்ளஷ் கான்டோர் அண்ட் ஹைலைட்டர் இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்தே வந்து நான் யூஸ் பண்ணேன். அது எல்லாமே லைனாக இருந்தது, ஸோ அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் மூணுமே என்னோடய ஃபேவரட். ஹைலைட்டருமே வந்துட்டு என்னோடய கன்னத்தில் ஹைலைட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த சீக் போன் ஏரியா இருக்குல்ல அங்கே ஹைலைட் பண்ணிட்டு என்னோடய ப்ரோ போன் ஏரியாவையும் ஹைலைட் பண்ணிவிட்டு அந்த ஐஸோட இன்னர் கார்னரையும் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஐலாஷஸ் வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். ஐலாஷஸ் கேர்ள் பண்ணிவிட்டு நான் மஸ்காராக்கு போகிறேன். மஸ்காராக்கு வெட் அண்ட் வைல்டு மெகா லென்த் மஸ்காரா. இது வந்து வால்யூமைஸ் கண்டிப்பாக பண்ணாது, ஆனால் நல்ல லென்த்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய லோவர் லேஷஸ் மட்டும் வந்துட்டு நான் கோட் பண்ணிக்கிறேன். அப்பர் லேஷஸ் இப்போ பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஃபால்சிஸ் ஒட்ட போகிறேன். ஃபால்சிஸ் ஒட்டின அப்புறம் நான் வந்துட்டு பார்த்துக்கலான்ட்டு விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லிப்ஸ்க்கு வந்துட்டு 2 லிப்ஸ்டிக் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து NYBேலேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். எனக்கு வந்து நல்ல போல்டு கலர்ஸ் போகிறேன் என்னோடய லிப்ஸில் அப்படின்னா நான் வந்து என்னோடய லிப்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர்லைன் பண்ணிப்பேன், கொஞ்சம் பெருசாக வந்து காமிப்பேன். ஸோ அதே மாதிரி ஓவர்லைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஐ ஆம்ஸ்டர்டாம்லேருந்து நான் கண்ணில் போட்டேன்ல அதே ரெட் கலர் எடுத்து லிப்ஸில் நடுவில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐலாஷஸ் ஒட்டிக்கிட்டு கொஞ்சமாக என்னோடய ஐலைனரை மறுபடியும் நான் இன்டென்சிஃபை பண்ணிக்கிட்டேன் ஐலாஷ் ஒட்டின அப்புறம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லுக் கம்ப்ளீட். நான் ஹேர் மட்டும் கொஞ்சமாக கேர்ள் பண்ணிவிட்டு ஹாஃப் அப் ஹாஃப் டவுன் மாதிரி பின் பண்ணிவிட்டு பூ வச்சுட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஐஷேடோ நீங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ண வேணான்னா விட்டுறலாம். ஸோ இதே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஈவெண்ட் போகிறீங்க அப்படின்னா கூட உங்கள் காஸ்ட்யூம் மட்டும் மாற்றிட்டு நீங்கள் இதே வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.